கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த 19ஆம் சங்கீதத்தை அநேக விதமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் அநேக விதங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய சராம்சமே முதலாவது சூரியனுடைய பாதை குறித்து எழுதுகிறார். இரண்டாவது வேத வசனங்களில் மகிமை குறித்து எழுதுகிறார். மூன்றாவது பிழைகள், குறைகள், குற்றங்கள், அது மாத்திரமல்ல மீறுதல்கள், அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்கள், இவைகளை குறித்து எழுதுகிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசி. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் கேட்குது. நிறைய கேள்விக்கு பதிலே இருக்காது. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? பிழைனா என்னதுன்னா ஆங்கிலத்தில் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு எழுதப்படுது. நல்லா தெரியும். பசங்க எக்ஸாம் எழுதும்போது எழுதிக்கிட்டு நம்ம பசங்க தான் இல்லை, நம்மளே எழுதினா கூட கடன்னு எழுதிட்டு போயிடுவோம். ரெண்டாவது ஃபஸ்ட் செக் பண்ணுவோம், ரெண்டாவது தடவை செக் பண்ணுவோம், மூணாவது தடவை செக் பண்ணுவோம். அங்கே மிஸ்டேக் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மிஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. மிஸ்ஸுக்கு கீழே கரெக்டாக அண்டர்லைன் பண்ணுறோம். இங்கே எங்கே தப்பு, இத்தனை தப்பு இருந்ததா? நம்ம செக் பண்ணும்போது எங்கே போச்சு தெரியல. ஏன்னா அது நமக்கு தெரியாமல் நடக்கிறது. அப்படிதான் வாழ்க்கையில் கூட தன் பிழைகளை உணருகிறவன் யார்? நம்ம செய்யறது நமக்கே தெரியாது. தெரிஞ்சு செய்யறது இல்லை, தெரியாம செய்யறது. நமக்கே அது ஒரு பிழை, மிஸ்டேக்ன்றதே தெரியாம செய்யறது. இந்த மாதிரி தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க? தெரியாம மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல பெரிய துதி வீரர், துதிச்சே சத்துருக்களை துரத்தினார். 3 கூட்டத்தை துரத்தினார். அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், எல்லாரையும் துரத்தின ஒரு பெரிய ராஜா யோசபாத். அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசபாத் அப்படின்னா உடனே பாட்டு பாடுறவங்கள முன்னாடி நிறுத்தி சண்டை போட்ட ஒரே ராஜா அவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிட்டார் வாசிக்க வச்சுட்டு, கீபோர்டு வாசிக்க வச்சுட்டு, அவங்க எக்காலங்கள், பூரிகைகள், கிண்ணறங்கள், சிறுமண்டலங்களை வாசிக்க வச்சுட்டு அவங்களெல்லாம் முன்னாடி நிறுத்திட்டு சண்டைக்கு போன ஒரே ராஜா இவர் மட்டும்தான். இப்படி யாரும் சண்டைக்கு போனது, இந்த ஸ்டைலில் யாரும் சண்டை போட்டதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜா நல்லா வந்தார், நல்ல கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் வந்தார். தெரியாம போய் பை மிஸ்டேக்கா போய் ஒருத்தட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அவர் யாருன்னா ஆகாப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர் யூதாவின் ராஜா யோசபாத். ஆகாப் வந்து இஸ்ரவேலின் ராஜா. போய் ஆகாப் கூட போய் என்ன பண்ணாரு? ஃப்ரெண்ட் ஆயிட்டார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அப்பப்போ போய் அவரை பார்க்கறது, அவரோட இருக்கிறது அப்படிங்கிறது வேற. என்ன பண்ணார்னா, உன் ஜனங்கள் என் ஜனங்கள், ஓ ராஜ்யம் ஏன் ராஜ்யம், நீயும் நானும் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்போ ஒரு நாள் வந்தது. ஆகாப் ராஜாவுடைய கடைசி காலங்கள். ஆகாப் ராஜாவை குறித்து தெரியும். அவன் யார் என்றால், ஏசபேல் என்கிற ஒரு பெரிய கள்ள தீர்க்கதரிசியை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பாவ வழிகளில் நடத்தி கொண்டிருந்தான். அநேக தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தான். அநேக தீர்க்கதரிசிகளை என்ன செய்தான்? பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்க விடாம அவர்களை துரத்தி கொண்டிருந்தான். எலியாவின் நாட்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ராஜா கடைசி காலம் வந்துடுச்சு. எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் வந்துடுச்சு. இப்போ யுத்தத்துக்கு போறாரு.
ஆக்சுவலாக யுத்தத்துக்கு போனால் அந்த ராஜாவை தான் எல்லாம் குறி வச்சு அடிப்பாங்க. அதனால் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஐடியா பண்ணுறேன், நான் ராஜான்னு தெரிஞ்சால் தானே என்ன அடிப்பாங்க. யோசபாத் தான் ஏமாந்து அடித்தவன் இருக்காங்க, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவனுக்கு நம்ம வேஷத்தை போட்டுருவோம், நாம் அவன் வேஷத்தை போட்டுருவோம். நான் என்ன பண்ண, நீ ராஜாவா இருப்பா, நீ ராஜ வஸ்திரம் தரித்து நீ ராஜ குதிரையில் ராஜ ரதத்தில் போ, நான் சும்மா சாதாரண குதிரையில் வரேன், நான் ராஜான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இவரும் ஓகே பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், உன்னோட வேஷத்தை நான் போட்டுக்குவேன், என் வேஷத்தை நீ போட்டுக்கோ. 2 பேரும் வேஷம் மாறி யுத்தத்துக்கு போனார்கள். அவன் ஆகாப் நினைச்சா நம்மளை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, எலியாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வாய்ப்பே இல்லைன்னு நினச்சான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவர் சொன்னதை செய்கிறதே. யோசபாத் பை மிஸ்டேக்கா அவனோடு போய் கரம் பிடிச்சு அவனோடு கூட வேஷம் போட்டு எல்லாம் பண்ணாலும் மனம் இறங்குகிறது. இவன் என்ன செய்தார், யோசபாத்துக்கு அனுசாரியாயிருந்தார். வேதம் அப்படிதான் சொல்றது. எப்படி இருந்தாரா, அனுசாரி. என்ன ஒரு அழகான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை இல்லவே இல்லை, அருமையான ஒரு தமிழ் வார்த்தை. அனுசாரி அப்படின்னா ஆதரவுன்னு சொல்றதா, இல்லைன்னா சுமக்கிறவர் என்று சொல்லுகிறதா, தாங்குகிறவர் என்று சொல்லுகிறதா, தப்பு வைக்க தெரியல. அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தமே அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. என்ன செய்தார், கர்த்தர் அனுசாரியா இருந்தார். நீ போய் மிஸ்டேக்காக மாட்டிக்கிட்டப்பா, அதனால நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இன்னும் ஒருத்தனும் கொல்ல மாட்டான் என்று சொல்லி அனுசாரியா இருந்தார். இங்கே பார்க்குறோம், ஆகாப் ராஜாவை எவனோ ஒருத்தன் தெரியாமல் அம்பெய்தான். அந்த அம்பு ஆகாப் ராஜாவுடைய இருதயத்தில் பட்டு அவன் என்ன செய்தான், அதே இடத்துல அவன் எந்த நிலத்தை ஏமாற்றி வாங்கி திராட்சை தோட்டம் விளைந்த நிலத்தை கீரை கொள்ளையாக்கினானோ, ஒரு பெரிய சரித்திரம், கீரை கொள்ளையாக்கினானோ, அது நிமித்தம் அவன் சாபம் பெற்றானோ, அதே நிலத்துல என்ன செய்தான், அவன் கொல்லப்பட்டான். ஏற்கனவே எலியாவின் மூலமாய் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்னபடியே அந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம். ஒரு பரிசுத்தவானுடைய நிலம் அது. பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கின இடம் அது. அவனை கொன்று போட்டு இந்த இடத்தை பிடுங்கி கொண்டான் ஆகா. அப்படிப்பட்ட அந்த இடத்துல தானே தேவன் நியாய தீர்ப்பு செய்தார். இப்போ இன்றைக்கு வரைக்கும் நாம நினைக்கிறோம், தெரியாத்தனமா இவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், தெரியாத்தனமா அவங்க கிட்ட கையை கொடுத்துட்டேன். நிறைய பேர் போய் மாட்டிக்கிறார் பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் வேண்டாத ஆளு கூட ஸ்நேகம், வேண்டாத இடத்துல ஸ்நேகம், தேவன் வேண்டான்னு சொல்ற இடத்துக்கு போய் அவங்களோட ஐக்கியம். நீ தான் நானு, நான் தான் நீ, அப்படியா வா. என்ன பண்ணுவான், ஏமாத்தி இவனோடதெல்லாம் அவன் வாங்கிக்குவான். கர்த்தருடைய பரிசுத்தம் அவ்வளோ உயிருக்கு உயிரா. ஏமாற்றுக்காரர்கள் அப்படித்தான் பழகுவான். உண்மையாக அவங்க உயிருக்கு உயிராக இருக்க மாட்டாங்க, உயிரை எடுக்கிற ஆளாக இருக்கும். வெளியே காமிக்கிறது என்னமோ உயிருக்கு உயிராக பழகிற மாதிரி, உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்வான். அப்படி கொடுக்கலாம் ஆள் கிடையாது. நிறைய பெண் பிள்ளைகள் ஏமாந்து போக காரணம் என்ன, உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்த பெண்கள், அதுலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர். ஜெபம் பண்ணுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கும் போது நம்மோடு பேசுகிற தேவன் சர்வ வல்லவர். ஏதோ ஒன்று பேச மாட்டார், ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதில் பெண் பிள்ளைகள், இதை கேட்கிற பெண் பிள்ளைகள் அதிக ஜாக்கிரதையாய் கேட்போம். தேவன் சொல்லாத காரியத்தில் உடன்படிக்கை பண்ணாதிருக்கு. தேவன் வேண்டாம் என்கிறதுல என்ன செய்யுங்கள், பை மிஸ்டேக்கா போய் மாட்டாதீங்க. இப்ப தன் பிழைகளை உணர்கிறவன் முதல்ல பிழைன்னு தெரியாது. நான் எதுக்கு தெரியுமா நான் இது பண்ணேன், அவன் செத்துருவேன்னு மிரட்டினான், அதனால தான் நான் அவன்கிட்ட பேசினேன்.
இல்லை அப்படிலாம் பண்ணிக்காத, நான் அந்த அட்வைஸ் பண்ண தான் பேசுகிறேன். அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் பேசுகிறேன், நிற்கிற இடம்லாம் பேசுகிறேன், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றுறதா பாகாலை பின்பற்றுறதா? கர்த்தர் ஃபர்ஸ்டா பாகால் ஃபர்ஸ்டா? இப்படி ஒரு கன்ஃபியூஷன். அதே போல் நிறைய உறவினர்கள், நான் பை மிஸ்டேக்காக தாங்க அவங்க கூட ஃப்ரெண்டானேன். கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேங்க. ஆனால் விடவே இல்லை. நீ என்ன சாமியாக கும்பிட போகிற? சும்மா வந்து நில்லு, சும்மாவா? கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, பவுல் கோயிலுக்கெல்லாம் போனாரே, அவர் கோயிலில் போய் உள்ளே இருக்கிறதுல ஆராய்ந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எபேசு பட்டணத்தில் பவுல் போனது மெய்தான். அவர் எதுக்கு போனார்? அங்கே இருக்கிற தெய்வங்களையும் அங்கே இருக்கிற புலவர்களுடைய காரியங்களையும் எடுத்து சொல்லும்படி, அதை ஜனங்களுக்கு அவர்களுடைய கண்களை திறக்க, அதை வெளிப்படுத்தும்படி போனார், பார்த்தார். நான் போனால் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஆண்டவர்களே ஒழுங்காக வரல, இப்போவே கன்ஃபியூஷன். நடக்கலைன்னா இயேசுவா, இல்லை நம்ம கும்பிட்ட விக்கிரகமான 1000 கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் போய் சும்மா தான் சிஸ்டர், போகாதீங்க. போகவே தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர வேண்டும். எனக்கு உணர்வு வேணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? உணர்வுங்கிற சென்ஸ் இருக்கணும்னா எனக்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும். உயிர் இருக்கிறது வேற, உயிர் ஓட்டம் இருக்கிறது வேற. உயிர் இருந்தால் இருக்கும், ஆனால் சிலருக்கு என்ன இருக்காது? அசையவே அசையாது, ஃபுல்லாக பேரலைஸ்டு, எல்லாமே கட்ட மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்சாலும் தெரியாது, பூச்சி கடிச்சாலும் தெரியாது, அடித்தாலும் சொரணை இருக்காது. காரணம் என்ன? பேரலிட்டிக் அட்டாக். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? இந்த பேரலிட்டிக் அட்டாக்ல மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ நாம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு உணர்வை தாரும், என் கண்கள் காணும்படி என் கண்களை தெளிவாக்கும்னு ஜெபம் பண்ணும். என் வாய்கள் பேசுகிறதுக்கு ஞானத்தை தாரும் ஜெபம் பண்ணும். நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ எனக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். நான் செய்யறது கரெக்டா தப்பா உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். உணர்வுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போமானால் தேவன் என்ன செய்வார்? உணர்த்துவார். நாம் செய்யறது தப்பா ரைட்டான்னு உணர்த்துவார். ஆவியானவர் ஒன்று சபையில பேசுவார், இல்லை வேதத்தை படிக்கும்போது பேசுவார், வசனத்தை எடுக்கும் போது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா உணர்வு இல்லைன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு இல்லைன்னா இருதயம் என்னவாயிடுமா? இருட்டாயிடும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். இந்த உணர்வு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை இருட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உணர்வுள்ளவன் ஆக்குறதற்கு இப்படிய வேதத்தை என்ன செய்யும்? காணும்படி என்னை, படிக்கும்படி என்னை, தியானிக்கும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். பரிசுத்தாவில நிரம்பும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அது மாத்திரமல்ல, என்னை எப்போதும் நீ உணர்த்து வைக்கிற தேவனுடைய அந்த ஸ்பிரிட் என்ன செய்யட்டும்? நிரப்பி விடட்டும். நான் உணர்த்தப்படும் போதுதான் நான் என்ன செய்யப்படுகிறேன்? ஆசீர்வதிக்கப்படுகிறேன். உணர்வு இல்லைன்னா என்னுடைய காரியெல்லாம் போயிடும். நமக்கு தெரியும், நிறைய தடவை சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டி அவர்கள் சொல்லும்போது அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் காலையில் எழுந்திரிக்கணும்னு தெரியும், அலாரம் வச்சுருக்கோம், 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எனக்கு அறிவு இருக்கு, எழுந்துக்கணுங்கிற ஞானம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? உணர்வு இல்லை. அலாம் அடித்தோன்னே அலாம் ஒரு தலையில் தட்டிட்டு திரும்ப தூங்கும். காரணம் என்ன? உணர்வு இல்லை. அந்த உணர்த்துறதுக்கு தான் சொன்னார், சபைக்கு போகணுன்ற உணர்வு இல்லை, சபையில் வந்தால் தான் ஆசீர்வாதம்ன்ற உணர்வு இல்லை. என்ன பண்ணுறாரு? ஒரு தட்டுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? ஒரு சாட்சி சொன்னார். ஒருத்தர் போயிட்டே இருந்தார்,
திடீர்னு நாய் கடிச்சிருச்சு. இப்போ கடிச்சோன்னே தான் வருது ஞாபகம் வருது, ஐயோ நான் சர்ச்சுக்கு போகிறது இல்லையே, நான் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறது இல்லையே, என்னை உணர்வு. சில நேரம் கடிக்க வைப்பார், நாய் தான் கடிக்கவும் இல்லை, திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று கடிச்சிட்டு போகும். அப்போ தான் தெரியும், ஓ ஐயோ என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணர்வு இல்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆவலாய் தங்கள் அசுத்த இச்சைகளை அனுபவித்தார்கள். நாம் அதற்கு அழைக்கப்படவில்லை. நம் தேவ பிள்ளைகள் உணர்வுள்ள இருதயத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம் பிழைகளை உணரும்படி, நமக்கே தெரியாமல் நடக்கிற மிஸ்டேக்ஸை நாம் பார்க்கும்படி தேவன் நம்மை வழி நடத்த போட்டிருப்போம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நான் சொன்ன இது ஒன்று போதும். யார் கூடய வேஷம் போடாதீங்க. அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். அவங்களால நான் கொஞ்சம் அவங்களுக்காக அன்னைக்கு என்ன பண்ண, கொஞ்சம் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு, கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்களுக்காக அவங்கள மாதிரி நானும் கொஞ்சம் நிறைய மேக்கப் போட்டு, நிறைய லிப்ஸ்டிக் போட்டு, கொஞ்சம் அவங்கள மாதிரி நானும் மாறி போயிட்டேன். போனீங்களே உட்கார முடிஞ்சுதா? ஐயோ நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம். யாராவது சபைக்கு போகிறவங்க பார்த்துருவாங்க, சர்ச்சில் இருக்கவங்க பார்த்துருவாங்க. சும்மா போயிருந்தா இந்த எண்ணம் வராது. இப்போ தான் உணர்வு வேலை செய்யும். உள்ள என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம். யாராவது பார்த்துட்டா நம்மளை பற்றி யாராவது சொல்லிடுவாங்களா? ஏன் வருது? உணர்வு இருந்தால் முன்னாடியே விட்டுருவோம். அவங்கள மாதிரி நாம் வேஷம் போட மாட்டோம். அவங்க போடுறது என்னது? வேஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க போடுற மேக்கப்பெல்லாம் என்னது? வேஷம். நம்ம போடுறது வேஷம் இல்லை, இதான் ரியல். எப்பயுமே ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். எப்பயும் ரியலாக இருக்கு, அதுவே ஆசீர்வாதம். தேவன் அப்படித்தான் இருந்தார். தேவன் எந்த படாடோபமும் பண்ணிக்கல. தன்னை குறித்து எல்லாரும் பெருமையாக பேசணும்னு ஒரு நாளும் தன்னை வெளிப்படுத்த அவர் நினைக்கல. அப்போ நம்மை நாம் என்ன செய்வோம்? நாம் அவருக்கு கீழ்ப்படுத்தி, என் பிழைகளை உணர எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். இப்போ இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனக்கு உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு உணர்வுள்ள இதயத்தை தாரும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.